அவளை முதல்ல இங்க வந்து இருக்க சொல்லு. காலையில சாப்பிட்டாலே என்னதோ தெரியாது. அவளுக்கு ஏதாவது ஆத்தி எடுத்து கொடுப்பா. நீ ஏதாவது சாப்பிட்டியா காலையில? நான் சாப்பிட்டேனே. 3 இட்லி சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். மாமா எங்க அம்மா எதுவுமே சாப்பிடல. வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாவ. நாங்க நூடுல்ஸ் கிண்டி சாப்பிட்டோம். அப்பவும் வாங்கன்னு கூப்பிட்டதுக்கு வரையே இல்ல. ஒரே வேலை தான். பாரு அவ திங்காம இருந்துட்டு இப்ப நம்மளுக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்டுடக்கா. அவட்ட சொல்லு வர வழியில தான் கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு வந்தா ஒண்ணு வேண்டான்னு சொல்லு. ஏ ராணி நீ முதல்ல சாப்பிடு ஏதாவது. சரி நான் அவளுக்கு டீ ஏதாவது போட்டு கொடுக்கேன். போய் போட்டு கொடு. எனக்கு சொத்தோட தண்ணி மட்டும் கொண்டு போமக்கா. சரி இப்ப கொண்டு வரேன். அப்புறம் சுபி என்ன வந்த நேரத்துல இருந்து அமைதியா இருக்கா? ஆளு ரொம்ப அமைதியா இருக்குவ. என்ன காலேஜுக்கு போய் ஆள் மாறிட்டோன்னு பாத்தேன். அப்படி மட்டும் நினைச்சறாதீங்க மாமா. அவன்ல மாறி இல்ல. இன்னும் கூட கொஞ்சம் தான் சேட்ட பண்ணிட்டு இருக்கான். காலையில 9 மணி வரை போன் பார்க்கான். அதுக்கு பிறகு காலேஜுக்கு அவசர அவசரமா கிளம்பி போயிட்டு வந்துட்டு கிரிக்கெட் விளையாட போயிரியா. ஞாயிற்றுக்கிழமைனா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுத்த போயிரியா. ஒரு நேரமும் வீட்ல இருக்கதில்ல. இருந்தாலும் போன் பார்த்துக்கிட்டே இருக்கான். ஒண்ணுமே படிக்க மாட்டேங்க மாமா. இவட்ட இப்ப யாரு கேட்டா? கட்டத்து சொல்லி கிடப்ப எல்லாம் முன்னாடி வச்சி. சரியா லூசு தப்பல. பாருங்க மாமா நான் உங்ககிட்ட சொன்னோன்னு அங்க இருந்து முறைச்சிட்டு இருக்கான். விடுங்க. என்னடே பயங்கரமா கம்ப்ளைண்ட்லாம் வருவே? மாமா இவ சும்மா போய் போய்யா சொல்லுவா. எங்க அம்மிட்ட கேட்டு பாருங்க மாமா நான் எவ்வளவு பாவம் சொல்லி. ஏல நானா போய் சொல்லி இப்படி புழுவாதுல. ஏன் ஜோபி உனக்கு அவனை பத்தி சொல்லன்னா மட்டும் எப்படிதான் இவ்வளவு சத்தம் வருவோ தெரியல. வேற நேரம் பேசவே மாட்டேக்கா. உங்க அண்ணனை பத்தி கேட்டா மட்டும் என்ன சத்தமா பேசியா? அவன் அவ்வளவு பண்ணி எங்க வீட்ல. அத மாமாக்கு தான கொஞ்சம் பயப்படுவா. அதான் சொல்லி வைக்கலாம்னு சொல்லியே. சரியான ஆளுதான். தங்கராணியை கூப்பிட்டு கேப்போம். தங்கராணி போச்சி சுபி பாவம் இன்னைக்கு மாட்டிக்கிட்டான். ஓ என்னனே இந்த வாரே. என்னத்துக்கு அண்ணன் கூப்பிடியா? நான் ஆத்திட்டேன் குடிச்சிரு. கொஞ்சம் சூடா இருக்குக்க. இதுல ஊத்தி ஊத்தி கொஞ்சம் கொஞ்சமா குடி. இதெல்லாம் என்னத்துக்கு டீ போட்டு ஆத்திட்டு இருக்கா? நான் பிள்ளைகளுக்கு தான் ஹார்லிக்ஸ் எல்லாம் ஆத்தி குடுப்பேனே தவிர நான் ஒரு நாள் கூட அதெல்லாம் குடிச்சது கிடையாது. இன்னைக்கு நீ வந்து ஹார்லிக்ஸ் ஆத்தி எனக்கு தந்துட்டு இருக்கா. பிள்ளைகளுக்குன்னு சொல்லிட்டே இருக்காத. அதுலக்கு ஆத்தும்போது ஒரு கப் போட்டு நீயும் குடிச்சா என்ன? ஒரு ஸ்பூன் போடுறதுல என்ன குறைஞ்சு போயிருது? உன் உடம்பை நீ பாத்துக்கணுங்க. அதுக்கு பிறகு நம்ம பிள்ளைகள் தான் கஷ்டப்படும். பிள்ளைகளை கவனிக்கேன்னு பிள்ளைகள் மட்டும் நல்லா இருந்தா போதுமா? நீ நல்லா இருக்கண்டாமா? நீ படுத்துட்டான மாதிரி ஒரு 2 பிள்ளைகளும் உனக்கு தான் சேவை செஞ்சுட்டு இருக்கணுமே தவிர அவிய வாழ்க்கையை பார்க்க முடியாது. இப்ப அவ படிச்சு ஒரு வேலைக்கு போயிட்டா. உனக்கு ஏதாவது உடம்பு முடியலன்னா வரைய முடியும். அவ வேலையை போட்டுட்டு லீவ் எடுத்துட்டு தான் வரணும். அப்படி வந்தாலும் எவ்வளவு கஷ்டம் அது. பிள்ளைகளுக்கு பாரமா நம்ம ஒருபோது இருக்க கூடாதுங்க. ஒழுங்கா குடிச்செடுத்து உடம்பு ஏத்தி எடுத்து வச்சுக்க. அதுவளுக்கு எது கொடுத்தாலும் நீயும் வந்து சாப்பிட்டுக்க. இன்னும் அப்படி குடியுத. எம்மா ஏன் தங்கச்சி ஏது என்ன பேச்சு பேசியா? எல்லாம் பட்ட பரவதனக்கு அருமை புரிவு. நம்மளுக்கு தான் வயசு ஆயிட்டு இருக்குது. பிள்ளைகள் இப்பதான் வாலிப வயசுல இருக்குது. அவையில விட நம்ம உடம்புதான் இப்ப நம்ம பாத்துக்கிட்டதுல முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்குன்னு பிள்ளைகளை கவனிக்க கூடாதுன்னு நான் சொல்ல வரல. அவைகளுக்கு என்னென்ன சத்துள்ளது கொடுக்குறியோ அவைய கூட சேர்ந்து நீ 2 வாய் சாப்பிட்டுக்க. அதுதான் சொல்ல வரேன். இரு அண்ணன் என்ன சொல்லான்னு கேட்டுட்டு வரேன். இவ சொல்லியதும் கரெக்ட் தான். என்ன என்னத்துக்கு கூப்பிட்டா? உன்ட்ட ஒரு விஷயம் கேட்கணும் தங்கராணி. சுபின் இப்ப எப்படி நல்ல பையனா இருக்கானா? நீ சொல்லியதெல்லாம் கேட்கானா? எங்க அவனா ஒண்ணும் கிடையாதுனே. முந்தி எப்படி இருந்தானா அப்படியே தான் இருக்கான். இப்ப காலேஜ் வர பையதா கூட கொஞ்சம் தான் தும்புரி ஏறி கிடக்கு. என்ன செய்ய? காலேஜ் முடிக்க வரை இப்படிதான் இருக்கோம். நானும் அதெல்லாம் விட்டுட்டு இருக்கேன். பாப்போம் எப்ப வரைக்கும் இப்படி இருக்கான்னு பாப்போம். இப்ப ரொம்ப நல்ல பையனா மூஞ்சி வச்சுக்கிட்டு இருக்கான். வெளியில நல்ல பையன் தானே. வீட்ல மட்டும்தான் எங்க கிட்ட மட்டும்தான் எல்லா பிரச்சனையும் அவனுக்கு. அவனை நாங்க என்ன செஞ்சோமோ எங்களுக்கு தெரியல. ஒண்ணுமே அவனை சொல்லிட கூடாது. எந்த அட்வைஸும் கொடுத்துட கூடாது. கொடுத்தாலே உடனே மூஞ்சி அந்தால இப்படி போயிடும். இப்ப எப்படி மூஞ்சி இருக்கு பாரு. மாமா என்ன சுபி அம்மா உன்னை பத்தி நல்ல விதமா சொல்லாண்டாமா. தங்கச்சி சொல்லியது கூட நான் கேட்கல. சரி அண்ணன் தங்கச்சிக்குள்ள இப்படிதான் மாறி மாறி அடிச்சுப்பியன்னு சொல்லிதான் அவ சொன்னதை கேட்கல. அம்மா என்ன சொல்லியன்னு பாப்போம்னு சொன்னா அவளும் அதே தான் சொல்லியே சுவாபி சொன்னத. இப்படியே இருப்பானி. மாமா சாரி மாமா. நல்ல மெமரி எப்படி மூஞ்சி வைக்காதல நீ. உன்னை நம்பி தான் நான் இத்தனை வருஷமா இருந்துட்டேன். எல்லாரும் சேர்ந்து இருக்கும்போது இப்படி சண்டையா போடணும் வந்திருந்தே. அத்த என்ன மக்கா? வேண்டாத்த விட்டுருங்க. எல்லாரும் முன்னாடி அவன் அப்படி பேசாண்டாம். டாடி என்ன நித்யா? அமைதியா இருங்க டாடி. வேற ஏதாவது கொஞ்சம் ஜாலியா பேசி எடுத்து இருக்கலாம். அவனை போட்டு இந்த நேரத்துல இது பண்ணிட்டு இருக்காதுங்க. ஆமா மாமா பாவம் தான். இப்படிதான் நானும் பாவம் பாத்துக்கிட்டு இருந்தேன் சந்தியா. காலேஜ்ல கூப்பிட்டு சத்தம் முடிய ஒப்புத்துக்க. ஒழுங்கா காலேஜுக்கு வர மாட்டேங்க கட்டடிக்கானு. 2 பீரியட் முடிஞ்ச பிறகு காலேஜுக்குள்ள போறேன்னு பத்துக்க. நேராய் போறேன் பத்தியா? அதுக்கு பிறகு அவ உள்ள விட மாட்டேங்காத. ஹாஸ்டல்ல போய் இருந்துக்கிட்டியா பாய்ஸ் கூட சேர்ந்து. அங்க உள்ள பைக்கு கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு எல்லா பாய்ஸ் கூட சேர்ந்து ஹாஸ்டல்ல இருந்துட்டு மத்தியானத்துக்கு மேல அதுக்கு பிறகு காலேஜுக்கு வரான். அப்ப காலையில ஃபுல்லா படிச்சது அவனுக்கு என்னத்த புரியும்? இவ்வளவு பணம் கட்டி நம்ம படிக்க வச்சது இதுக்கு தானே. என்ன நீ அவனுக்கு என்ன சொல்லுவியோ யாரு சொல்லுவியோ தெரியாது. நான் உன்ட்ட அடிக்கடி சொல்லணும் தான் நினைப்பேன். ஆனால் நீ பிஸியா இருப்ப. அங்கங்க போயிட்டு இருப்பா. ஒன்னிய போட்டு டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு தான் நான் போன் பண்ணதில்ல. அவனுக்கு எப்படியாவது சொல்லி புரிய வை. வீட்டு கஷ்டம் என்ன, அம்மா எப்படி கஷ்டப்பட்டு அவனை படிக்க வைக்கா எல்லாம் அவனுக்கு சொல்லி புரிய வைனே. என்னால அவனை படிக்க வைக்க முடியுமா? நீ தான் அந்த செலவெல்லாம் பாத்துக்கிறியா? அவிய பெத்த பிள்ளைகளுக்கு
தங்கராணி என்ன நீ கொஞ்ச நேரத்துல பிரிச்சு பிரிச்சு பேசிய அவிய பிள்ளைகள் இவிய பிள்ளைகள்னு? நான் அப்படி பார்த்தா பிள்ளைகளை படிக்க வைக்கேன், எல்லாம் என் பிள்ளைகள் தான் அப்படின்ட்டு தான் நான் படிக்க வச்சிட்டு இருக்கேன். நான் படிக்க வைக்கேன் அப்படின்னு பிரிச்சு பேசுன மாதிரி இருக்குது. ஐயா அப்படிலாம் இல்லனே, நான் சொல்லி ஏன் கஷ்டத்தை சொல்லி என்னால படிக்க வைக்க முடியாம நீ அவனை படிக்க வச்சிட்டு இருக்கா. அதுக்காகவே நம்ம மாமி நம்மள படிக்க வைக்க நல்லபடியா படிச்சு முடிக்கணும், அவங்களுக்கு ஒரு நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும், அப்படி ஏதாவது அவனுக்கு தோணுவா? சந்தியால பாரு, நல்ல படிச்சு பிள்ளை ஒரு வேலைக்கு போக போகுது. அவளா நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுத்து அவளே இன்டர்வியூ எங்கலாமோ அட்டெண்ட் பண்ணி கடைசில இப்ப இது கிடைச்சி அவளே போயிருக்கா அந்த வேலைக்கு. நம்ம யாரும் எதுவுமே அவளுக்கு இது பண்ணல, ஹெல்ப்பும் பண்ணல. வேலை அங்க இருக்கா நம்ம தேடி போகவும் இல்ல, அவளே பார்த்து இப்ப பாரு சென்னைக்கு போக போறா. அதுக்காண்டி நம்ம இங்க வந்திருக்கோம், இந்த நேரத்துல இந்த விஷயங்களை பேசக்கூடாதுதான். ஆனா என் மனசு கேட்க மாட்டேங்க. நம்ம குடும்பம் தானே இருக்கும், இதுக்கு ஒரு முடிவு சொல்லுங்க. ஐயா என்னது, என்ன முடிவு உனக்கு வேணும்? எல்லாம் சுபியை பத்தி தாங்க. வீட்டுல வந்தாலும் புக் எடுக்க மாட்டேங்க, காலேஜ்லயும் படிக்க மாட்டேங்க, அவனை வச்சு புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்குது. அங்குள்ள சார்மார்லாம் எனக்கு போன் அடிச்சு நீ வர சொல்லியாவ. என்ன சுபி, ஏன் பிள்ளைல இப்படி இருக்கலாமா? நீ ரூமுக்குள்ள வா, நீ முத. சரி பெரியம்மா. ஏட்டி தங்கராணி, என்ன? அதான் அவ கூட்டிட்டு போயிருக்கல, ஏதாவது சொல்லி எடுத்து கூட்டிட்டு வருவா. இப்படி சோகமா இருந்துட்டு இருக்காத, ஒழுங்கா எல்லாரும் கூடயும் சேர்ந்து இருந்து கலகலன்னு பேச்சு எடுத்து இரு. ஆமா சித்தி, இப்படி எனக்கு எல்லாரும் வாழ்த்து சொல்ல வந்த இடத்துல இப்படி முஞ்சி வச்சிட்டு இருந்தா எனக்கு கஷ்டமா இருக்குவே. அதுவும் சரிதாமக்கா, ஆனா இதுக்கு ஒரு முடிவு வேணுமே, அதனாலதான் இன்னைக்கு சொல்லியாச்சு. இப்ப என் மனசு லேசாயிட்டு, எப்படி அவன் கேட்டுருவான்னு ஒரு இது இருக்கு. எல்லாம் எங்க டாடியே சொல்லணும். எதுக்கு டாடி அவனை போட்டு இது பண்ணிட்டு இருக்கீங்க? அப்புறம் அவன் இப்படி ஏதாவது நம்ம எல்லாரும் சேர்ந்து மீட் பண்ணும்போது வருவானா? இப்படிதான் நம்மள போட்டு டார்கெட் பண்ணி எல்லாரும் திட்டுவான்னு சொல்லி வரமாட்டான். இது எப்பவுமே அவனை பத்தி கேட்கறதான் நித்யா. எப்படி இருக்கான், எப்படி இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எப்பவுமே அவன் வரும்போது கேட்கறதுதான். அத மாதிரிதான் இன்னைக்கும் கேட்டேன். இதுல என்ன இருக்குது? டாடி அவன் முன்னாடி சின்ன பையன் டாடி, இப்ப காலேஜ் போயிட்டு இருக்கான். எல்லாரும் முன்னாடி அவனை அசிங்கப்படுத்தினா அவனுக்கு ஒரு மாதிரி இருக்காதா? என்னதான் ஃபேமிலியா இருந்தாலும் தனியா ஒரு ஆளை டார்கெட் பண்ணி திட்டும் போது அவனுக்கு கஷ்டமா தானே இருக்கும். தனியா எங்கேயாவது ஓரமா கூட்டிட்டு போய் கேட்ட கூட பரவாயில்ல, இப்படி எல்லாரும் முன்னாடி வச்சு அவன் என்ன யாதுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சோபி சொல்லணும். என்ன சோபி அப்படிதானே? இல்லக்கா, எங்க அம்மா டெய்லி வீட்ல புலம்பிட்டே இருப்பாவல, அதான் கேட்ட உடனே சொன்னேன். நான் தாமா ஒரே அவனை பத்தி யோசிச்சுட்டே கிடப்பேன், அதான் அந்த பிள்ளைக்கும் கஷ்டமா இருக்கும், அதனால அவ சொல்லிட்டா. சரி சரி, எல்லாரும் டாபிக்கை சேஞ்ச் பண்ணுங்க, வேற ஏதாவது பேசுங்க. நிதினே நல்லா இருக்கிறியா மக்கா? எல்லார்ட்டையும் வந்த உடனே பேசணும், உன்கிட்ட மட்டும் பேச முடியாம போயிட்டு. நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் மக்கா. இப்ப 12ஆப்பா படிக்க? ஆமா 12th தான். நல்லா படிக்கணும்னு. ஓகே தா. ஆமா சுமதி, சந்தியாளுக்கு போய் ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும்னு சொன்னல, எப்போ போலாம்? Dress எனக்கா? ஆமா சந்தியா, அதான் சொல்லிட்டு இருந்தா. ஆமா மக்களே, வேலைக்கு போறல, நல்லா போடிய மாதிரி நிறைய டாப்ஸ் எல்லாம் எடுத்துக்கன்னு. அப்புறம் ஆபீஸ் கொண்டு போற மாதிரி 2-3 பேக், டிராவல் பேக் எல்லாம் வாங்கிக்க. பேக் எல்லாம் தேவைப்படாதுன்னு நினைக்கேன். இங்க எங்க பக்கத்து வீட்ல எல்லாம் இருக்காங்கல்ல, சின்ன பொண்ணாத்த, உமாத்த, லட்சுமி அத்த, வசந்தி அத்த எல்லாரும் சேர்ந்து எனக்கு பேக் வாங்கி கொடுத்தாங்க. இந்த டிராவல் பேக் மாதிரி பெரிய சூட்கேஸ், ட்ராலி மாதிரி உருட்டிட்டு போவோம் தெரியுமா, அந்த மாதிரி வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் லட்சுமி அத்தையோட பையன் வந்து அந்த அண்ணன் எனக்கு பேக் வாங்கி கொடுத்தாங்க, ஹேண்ட் பேக் மாதிரி போட்டுக்கிட்டது. எத்தனை? ஒண்ணுதானே வாங்கி கொடுத்திருப்பாங்க? ஆமா ஒண்ணுதான். ஒண்ணு எங்க பத்தும்? நீ போறது நல்ல பெரிய ஐடி கம்பெனி, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா பேக் போட்டிருப்பாங்க. நம்ம அந்த மாதிரி போடலனா கூட ஒரு வீக்குக்கு ஒரு 3 பேக்காவது மாத்தி மாத்தி போடுற மாதிரி எடுத்துட்டு போனாதான் நல்லா இருக்கும். ட்ராலியும் ஒண்ணு எங்க பத்தும்? 2-3 எடுத்துட்டு போக வேண்டாமா? உன்னோட எல்லா இதுவும் எடுத்துட்டு போக வேண்டியது இருக்கும். அதனால கூட 2 ட்ராலி வாங்கிக்கலாம், ஒரு 10-15 சுடி எடுத்துக்கோ. எப்பா அத்த அதெல்லாம் வேண்டாம், இருக்கட்டு, வீட்ல இருக்கு. நான் தானே வாங்கி தரேன், அப்புறம் என்ன? வாங்கிக்க. என்ன மம்மி, எங்களுக்குலாம் உண்டா? எல்லாரும் எடுத்துக்கோங்க, நீ எடுத்துக்க, சுவாபி, சர்மி எல்லாரும் எடுத்துக்கிடுங்கன்னு. ஐ ஜாலி. ஓகே மம்மி. எடி ட்ரெஸ் எடுக்க போறோமா? ஆமாக்க, எனக்கு நீதான் செலக்ட் பண்ணி தரணும் சரியா? எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸுமே பார்க்கிறதுக்கே தெரியாது சரியா? சரி சரி, நான் பார்த்து தரேன். நீ இப்ப போடுறது கூட அழகா இருக்குதுக்க. இது எந்த கடையில எடுத்தா? இது நான் ஆன்லைன்ல தான் வாங்கினேன். கடைக்கெல்லாம் போய் இப்ப எடுக்கிறதே இல்ல பத்துக்கோ, ஏதாவது ஒண்ணு உடனே ஆன்லைன்ல போட்டு விட்டுறது. ஓ, நான் இன்னும் அந்த மாதிரி வாங்கி ஒண்ணும் பழவலக்க. எங்க அம்மா தச்சு தரது மாதிரி ஏதாவது எடுத்துறது அப்படிதான் போட்டுக்கிடுவேன். நாங்களும் இப்ப அந்த இயர்ல இருந்து தான் அந்த மாதிரி வாங்கிட்டு இருக்கோம். ஓ சரிக்க. பெரியம்மா, இதுக்கு பெரியம்மா நாங்க வர மாட்டேன்னு சொன்னது எங்க அம்மா. அதையே கேட்காம நீ வீடு எப்படி சொல்லி ஆவறங்க? கொஞ்சமாவது எனக்கு சப்போர்ட் பண்ணியவளே எங்க அம்மா. மக்களே கோவப்படாதல. அவ இடத்துல இருந்து யோசிச்சு பாரு, அவ உனக்காண்டி எவ்வளவு இது பண்ணிருக்கா. ஒண்ணுதான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், ஒண்ணு எங்கயாவது விட்டு கொடுத்து பேசிருக்காளா? இப்படி எல்லாம் அவ பேசியானா அப்ப அதுக்கு காரணம் யாரு? நீதான் அப்படி பண்ணி வச்சிருக்கா. சுவாபி அடிக்கடி உன்னைய பத்தி என்ன சொன்னாலும் அதை நம்பாம சுவாபி தான் அவ ஏசுவா. அது உனக்கே நல்லா தெரியுதுன்னு செய்யும். நீயே இப்படி கேட்டுட்டு இருந்தா எப்படி மக்கா? கொஞ்சம் உன்னைய மாத்துக்க மன. எது
அவ கொஞ்சம் புரிஞ்சுக்க. அம்மா உமல உயிரா இருக்கா, கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்க மோனே. சரி சரி பெரியம்மா. பெரியம்மா வீட்டுக்கு வந்தனால இப்படி எல்லாத்தையும் ஏச்சு வாங்க வேண்டி இருக்கேன்னு யோசிக்காத. பெரியம்மா தான் உன்னை கண்டிப்பா கூட்டிட்டு வரணும் அவனன்னு சொன்னேன். பிள்ளைய பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, அதான் வர சொன்னேன்னு. என் தங்கம்ல நாங்க எல்லாரும் உன் நல்லதுக்கு தான் மோனே சொல்லுவோம், எதுவும் நினைச்சுக்க கூடாதுன்னு. சரி பெரியம்மா. வாமனே எல்லாரும் கூட வந்து உட்காருவா. சரி பெரியம்மா. என்ன இது மெசேஜ் சுத்தமா இது? ஆமா பெரியம்மா. இந்த போன்ல இருந்து வந்துச்சு. தெரியலையே. இதுல நமக்கு நின்னு சத்தம் கேட்டு. நான் இது சந்தியாலுக்கு போனதா. யாரு மெசேஜ் அனுப்பிருக்கான்னு பாரு. பெரியம்மைக்கு அதெல்லாம் வாசிக்க தெரியாது பாத்துக்க. அத அவளுக்கு யாராவது மெசேஜ் அனுப்பிருப்பாங்க. அதையே நம்ம பாத்துக்கிட்டே அவட்ட கொண்டு கொடுக்கட்டா. எனக்கு அவளுக்கு லாக் தெரியாதுல, பேட்டர்ன் போட்டு வச்சிருக்கா. லாக் தெரியலனாலும் மேல மெசேஜ் வராதா? இல்ல பெரியம்மா வராது. அப்படியே சரி அவட்டே கேட்டுக்கிட்டே. கொண்டா கொண்டா. சரி நான் அங்க போய் இருக்கேன். சரி மணி போ. யாரா இருக்கும்? சரி அவட்ட போய் கொடுப்போம். என்னல உங்க பெரியம்மா உனக்கு என்ன சொல்லி தந்தா? எல்லாம் சொன்னாம்மா. அத என்னதுல? கேட்டி, அது அம்மைக்கு பிள்ளைக்கு உள்ளது. உனக்கு என்னத்துக்கு? நான் அவன்ட்ட என்னன்னு சொல்லிருப்பேன், நீ என்னத்துக்கு அதெல்லாம் மட்டும் கேட்டடக்கா? அப்படி சொல்லுங்க பெரியம்மா. ஒண்ணு கூட்டிட்டீல ரெண்டு பேரும்? இனி ஒரு விஷயமும் கேட்க முடியாது. சந்தியா, என்னம்மா? நான் உனக்கு ஏதோ மெசேஜ் வந்துச்சு பாத்துக்க. மெசேஜா? ஆமாட்டி, கிணிங்னு ஏதோ சத்தம் கேட்டுச்சு. நான் என்னதுன்னு பாரு. பாக்கேம்மா. யார் அனுப்பியிருக்கா? ஒரு நிமிஷம் இருங்கம்மா பாக்கேன். கடவுளே, இவம்ல மெசேஜ் பண்ணிருக்கான். இப்போ என்னத்து சொல்ல? யாரடி? ஏமா ஜியோல இருந்து மெசேஜ் வந்திருக்குமா? இன்னும் ஒரு 5 நாள்ல ரீசார்ஜ் முடிய போகுது. அது கண்டி சும்மா மெசேஜ் வந்திருக்கு. வேற யாரும் கிடையாது. அப்படியே நானும் அங்க வேலை விஷயமா ஏதோ மெசேஜ் அனுப்புவலாம்னு பார்த்தேன். இல்ல இல்லம்மா. சரி மக்கா. ஏ மக்களே உட்காரு. உட்காரியே பெரியம்மா. என்ன இனி எல்லாம் பெரியம்மா சொன்னவன் கேப்பியோ? அப்படிலாம் இல்ல. நித்யா, எங்க வீடு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு உதயா. இல்ல மக்கா, உங்க வீட மாதிரி இருக்காதுல. சோஃபா எல்லாம் அங்க நல்ல பஞ்சு போல இருக்கும். இங்க இருக்கிறதுக்கே ஒரு மாதிரி இருக்கும். முதுகெல்லாம் வலிக்குவா? ஐயோ அப்படிலாம் இல்ல. எனக்கு இப்படி குட்டி ஹவுஸ்ல இப்படி எல்லாரும் சேர்ந்து இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால எனக்கு ஒண்ணு அப்படி ஒண்ணும் தெரியல. இது என்ன கேள்வி ராணி? வீடு பிடிச்சிருக்கா அப்படி எல்லாம் கேட்காத. வீடா பெருசு, நம்ம எல்லாரும் சேர்ந்து கூடி எங்க இருந்தாலும் அது நல்லா தான் இருக்கும். அதுவும் கரெக்ட் தான் மைனி. ராணி, எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டு முடிச்ச உடனே கடைக்கு போனதுக்கு அதுக்கு தக்கன கிளம்பிருங்க. என்னத்துக்கு? பிள்ளை கொஞ்சம் துணி வாங்கி கொடுக்கறதுக்கு. உங்க அண்ணன் தான் சொன்னாவ. சரி அங்க பெய்ய அவளை கூட்டிட்டு போய் வாங்கி கொடுக்கலாம். நம்மளா போனா அளவு மாறிடும், அவளுக்கு பிடிச்சதை எடுத்துருவாள. அதனால கூட்டிட்டு போகணும் பத்துக்கு அவளை. அப்பனா அவளை மட்டும் கூட்டிட்டு போயிட்டு வாங்க மைனி. நான் என்னத்துக்கு? எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா போயிட்டு வருவோமே. வீட்ல இருந்து என்ன செய்ய போறா? அதான் எல்லா வேலையெல்லாம் முடிச்சாச்சுல. முடிச்சிட்டேன். மாறி என்ன வா போயிட்டு வந்துரும். சரி சாப்பிட்டுட்டு போவோன்னு. சரி சரி கொஞ்ச நேரம் இருப்போம். அம்மா உனக்கு ஹார்லி சாத்தி தந்தது ஃபுல்லா குடிச்சியா? குடிச்சேன். நீங்க தான் யாரும் ஒண்ணு வேண்டான்ட்டு வந்த இடத்துல அப்படி இருக்கீங்க. ஏதாவது ஜூஸாவது முதல்ல கலக்கி வச்சீங்கள. ஆளுக்கு ஒரு டம்ளர் குடிச்சிருக்கலாம். மகராசி ஒண்ணு வேண்டாம். எப்பவும் வேலை செஞ்சுட்டே இருக்கணும்னு கை காலா கிடுகிடுன்னு ஆடுமோ? கொஞ்ச நேரம் அதுல இரு. எங்க கூட சேர்ந்து இருந்து பியாசு. அம்மா வீட்டுக்கு வந்தாலும் நான் தான் வேலை செய்யணும்னு அப்படி இருப்பா. இங்கனால அப்படிதான். சரி நான் இருக்கேன். தேவையா உனக்கு இதெல்லாம்? அப்படியே பழவிட்டம்ட்டு என்ன செய்ய? கொஞ்சம் மாத்திக்க. வயசாவு தெரியும்ல, 44 ஆக போகுது. அது பாட்டுக்கு ஆயிட்டு போகுது. வயசெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த மாதிரி நம்ம எப்ப சந்தோஷமா இருக்குது? இளமையாதான் இருக்கோம்னு நினைச்சுக்கிட்டு நம்ம வேலையை செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்துகிட வேண்டியதான். அதுக்கு சொல்லலக்க, ரொம்ப கடந்து முந்திய மாதிரி வேலை செஞ்சு கிடக்கணும்னு எதிர்பார்க்காம கொஞ்சம் ரெஸ்ட் எடுன்னு சொல்லியே. உடம்புக்கு நல்ல சாப்பாடு ரெஸ்ட் தேவை. அது இல்லாம ஓடிக்கிட்டே இருந்த மாதிரி ஒரு நாள் இழுத்து போட்டு படுக்கையில வச்சிரும். சரிம்மா. ஏமா, இந்த தங்கராணிய பத்தியில ஒரே அட்வைஸ். யார்தான் இவளுக்கு இப்படி ஆலோசனைலாம் சொல்லி கொடுத்தாவள தெரியல. ஆமா, என்கிட்டயும் கார்ல வரும்போது ஒவ்வொன்னா சொல்லிட்டு தான் வந்தா. நல்ல நேரத்துக்கு நேரம் சாப்பிடுங்கம்மா, நல்ல பல வகையை எடுத்துக்கிடுங்க, காய்கறி நிறைய சாப்பிடுங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்ததுக்கு. எங்க இருந்து யாருக்கு உனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கா? எல்லாம் போன்ல பாக்குறதாண்டி. அதந்த யூடியூப் ஓபன் பண்ணாதான் ஒவ்வொன்னா படியாவல. அதெல்லாம் சும்மா பாத்துட்டு இருப்பேன் நேரம் போலனா. சரி இவ்வளவு பாக்குறிய, நீ ஒழுங்கா திங்குறியா? நல்ல சத்தானதெல்லாம் சாப்பிடுதியா? ஒண்ணும் கிடையாது பெரியம்மா. ஒரு 5 நேரம் டீ குடிப்பாவ. அதுல தான் வாழ்க்கையே ஓடுது. அப்படியே மக்கா? ஆமா, இவன் இருந்து பார்த்தாம்ல. இவன் வீட்டுக்கு வர நேரம் டீ குடிச்சிட்டு இருப்பேன். அத பாத்துக்கிட்டு எப்பவும் டீ குடிச்சிட்டு இருப்பாங்க. நீ காலேஜ் ஓடிறியா, மறு ஞாயிற்றுக்கிழமை மட்டையை தூக்கிட்டு ஓடிறியா? அந்த நேரம்ல அவன் என்ன சாப்பிடுவேன்? எல்லாமே சாப்பிடுவாங்க. அந்த பையன் தெரியாம என்னத்தையும் சொல்லிட்டு நடக்கான். நான் என்ன சுவாதிக்கு கேட்டு பாருங்க. பெரியம்மா எல்லாம் சாப்பிடுவா பெரியம்மா. தப்பு மஞ்சள் எப்ப பாரு நீ நோஸ் கட் பண்ணது இவளுக்கு வேலையா போச்சு. போலாங்க. பாரா வீரண்டே சண்டை போட்டு நடக்காத. என்னனே அடிச்சிட்டு போட்டுக்க. கேட் கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். இத பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியவும் செய்யாத. கேட்னா எது? சரி இனி போட்டு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான்டா. எப்படியும் ஃப்ளைட்ல ஏறினதுக்கு அப்புறம் நான் அதுக்கு ஒரு மெசேஜ் போடுவான். அதுக்கப்புறம் ஹாப்பி ஜர்னின்னு ஏதாவது போட்டு விட்டுக்கிட வேண்டியதுதான். பார்க்க முடியாதுன்னா ஃபீலிங்கா இருக்கு. சந்தியால ஏமா பக்கு பக்குன்னு இருக்குமா? என்னம்மா? என்னது போன்ல பாத்துக்கிட்டே இருக்கா? ஏமா சும்மா நோண்டிட்டு இருக்க
மெசேஜ் ஏதோ வந்துச்சேன்னு பார்க்க கொடுத்தேன். அதுக்கு நான் அதையே வச்சு கையில நோண்டிட்டா இருக்கணும். அங்க வச்சுட்டு எல்லாரும் பேசுறதை கேட்டுட்டு எல்லாரும் கூடயும் சிரிச்சு சந்தோஷமா இருக்கணும். எல்லாரும் பேசி சிரிச்சிட்டு இருக்கும்போது அவ ஒத்தைக்கு போனை பார்த்துக்கிட்டு இருக்கா. சரிம்மா வச்சிருவோம். மெசேஜ் எல்லாம் பார்க்கதான் செய்யா, ஆனாலும் ஒரு ரிப்ளை கூட பண்ண மாட்டேக்கா. சரி, அவ என்ன சிச்சுவேஷன்ல இருக்காளோ தெரியல. மம்மி கால் பண்றாங்க. ஹலோ மம்மி. என்னடா எங்க இருக்க? ஒரு கால் பண்ண ஒண்ணும் இல்ல. நாங்க இங்கே தாண்டா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கேட் கிட்ட போயிட்டியா? ஆமா மம்மி, செக்இன்லாம் முடிச்சு போர்டிங் பாஸ் வாங்கிட்டு இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன். இனி ஃபிளைட்ல ஏறணும், அவ்வளவுதான். ஓ ஓகேடா. நீ ஃபோன் பண்ணி சொல்லுவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீ அங்க போய் உட்கார்ந்துன்னு இருக்க. ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. சரி விடு, பிஸியா இருந்திருப்பா ஜெசி. சாரி மம்மி, அதுக்குள்ள மறந்துட்டேன். ஃபிளைட்ல ஏறிட்டு உங்களுக்கு சொல்லட்டா? ஓகே, மறக்காம சொல்லிரு. ஃளைட் டேக் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் தான் நாங்களே வீட்டுக்கு கிளம்பணும்னு இருக்கோம். கால் பண்ணி ஒரு வார்த்தை இன்ஃபார்ம் பண்ணிரு ஆகாஷ். ஓகே மம்மி, வச்சிடுறேன். ஓகேடா. என்ன மம்மி சொல்றா? இங்கதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கானா. ஃளைட்ல ஏறினது உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னா. ஓகே ஓகே மம்மி. இதுவரை உன்னுடன் வாழ்ந்தே நாட்கள் மரபுற வாழ்ந்திட வழி இல்லையா? இருளெல்லாம் தேடி வீடுகள் எல்லாம்